வணக்கம் நண்பர்களே. வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 107. ஸோ இன்னைக்கு தேவையான போஸ்ட் கண்டென்ட் கொஷின் நியூஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் என்னன்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கெட்ஸ் அன் அப்கிரேட், ஹவு ஏஐ இஸ் சேஞ்சிங் த கேம். என்ன சொல்றாங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து எப்படி அப்கிரேட் ஆயிருக்கு, அப்புறம் ஏஐ அதோட தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கல்ல இன்னைக்கு சொல்றாங்க. ஸோ இதோட சம்மரி நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். நம்ம இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்சர்னா யாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ரொம்ப பாப்புலரா நிறைய ஃபாலோவர்ஸை வச்சிருக்கிறவங்க தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, இப்போ கம்பெனிஸ் வந்து அந்த பாப்புலரான பீப்புள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து கம்பெனிக்கு சூட் ஆகிற ஒருத்தவங்களோட டைப் பண்ணிக்குவாங்க. டைப் பண்ணிக்கிட்டு கம்பெனியோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை ப்ரமோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஸோ இந்த விஷயத்துக்கு சம் அமௌண்ட் அந்த கம்பெனி வந்து அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு பே பண்ணிடுவாங்க. இது வந்து வேர்ட் ஆஃப் மவுத் அட்வர்டைசிங் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ல ஒரு அப்கிரேட் வந்திருக்கு ஏஐ மூலியமா. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல் சொல்ல வருது. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரி. பட் இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்னன்னா, அந்த கம்பெனி கரெக்டான இன்ஃப்ளூயன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி அந்த இன்ஃப்ளூயன்சர் ப்ரமோட் பண்ணும்போது அதோட சக்சஸை வந்து மெஷர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த கம்பெனிக்கு. இந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு தான் ஏஐ டூல்ஸ் வந்து வந்துச்சு. அந்த டூல் என்ன பண்ணும்னா, கரெக்டான இன்ஃப்ளூயன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணும். தென் அந்த நீங்க ப்ரமோட் பண்றீங்க இல்லையா, அந்த ரிசல்ட்டை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிடும். எது மூலியமா அப்படின்னா, அட்வான்ஸ் சர்ச் தென் அனாலிசிஸ்லாம் வச்சு அது ப்ரெடிக்ட் பண்ணிடும். ஸோ இதுல என்ன விஷயம்னா, மக்களுக்கு கரெக்டான ரியல் கனெக்ஷன்ஸை வந்து மேக் பண்ண தெரியணும். அந்த கனெக்ஷன்ஸை மேக் பண்ண தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கனெக்ட் பண்ணியிருக்கிற பீப்புள் வந்து என்ன அச்சீவ் பண்ண விரும்புறாங்கன்றத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ இந்த கம்பெனி என்ன ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா, குவாலிட்டி. எல்லா கம்பெனியும் ஃபோக்கஸ் பண்றது இந்த குவாலிட்டியை தான். நெக்ஸ்ட் ஆடியன்ஸ். அந்த இன்ஃப்ளூயன்சர் கிட்ட என்ன மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்றத கம்பெனி வந்து பார்க்கும். இன்ஃப்ளூயன்சர் செலெக்ஷன். கரெக்டாக இன்ஃப்ளூயன்சரை செலக்ட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏஐ நம்மள ஃபாஸ்ட்டாக நம்மளோட ப்ராசஸை வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஹியூமன்ஸ் நம்ம தான் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கை கிரியேட்டிவாக கொண்டு போகிறது முடியும். இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் கேம்பெயின் வந்து உண்மையாலுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்ல வருது. நம்ம இன்னைக்கு குயில்பாட்டுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் கேப்ஷன் வந்து காப்பி பண்ணிடலாம். ஃபேஸ்புக்கில் போயிட்டு மெட்டா பிஸ்னஸ் சூட், கிரியேட் அ ரீல், ஆட் வீடியோ, write some கேப்ஷன் பேஸ்ட் பண்ணியாச்சு. தம்ப்நெயில் செலக்ட் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் கொடுத்துடலாம், திருப்பியும் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம், தென் ஷெட்யூல் பண்ணிடலாம். ஸோ 30th April 6 PM, அதாவது 18, ஓகேவா? ஸோ ஷெட்யூல் பண்ணிடலாம். தென் கோட் டவுன்லோட் பண்ணிடலாம். அதோட கேப்ஷன் காப்பி பண்ணிடலாம். ஃபேஸ்புக்கில் போயிட்டு கிரியேட் போஸ்ட், கேன்சல் கொடுத்துட்டு மேலே வந்து ஆட் ஃபோட்டோ, அப்லோட் ஃப்ரம் டெஸ்க்டாப். ஸோ அந்த ஃபோட்டோவை கொடுத்துடலாம். கீழே கேப்ஷன் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ கீழே வந்து ஷெட்யூல் பண்ணிடலாம். 9 o'clock மார்னிங். இங்கேயும் 9 o'clock மார்னிங் ஷெட்யூல் பண்ணிடலாம். மேபி லேட்டர் கொடுத்துடலாம். ஸோ ரெண்டுமே ஷெட்யூல் ஆயிடுச்சு. நம்ம இப்போ நேராக பின்ட்ரெஸ்ட் போயிடலாம்.
சேவ்டுக்கு போயிட்டு ப்ளஸ் ஐகான் கிளிக் பண்ணி பின் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிடலாம். இந்த இமேஜை இங்கே ட்ராப் பண்ணிடலாம். டைட்டில் காப்பி பண்ணிவிட்டு டைட்டில் இங்கே போட்டுடலாம். டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுடலாம். நெக்ஸ்ட் டேக் ஸோ பப்ளிஷ் கொடுத்துடலாம். வியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா வந்திருக்கு.